அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி வந்து பயங்கரமான சாதி வெறியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஏன் உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் பேசுறப்ப இந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் அதிகமாக பேசுறாருன்னா, அங்க வந்து ரெண்டு கட்சிகள் இருக்கு. ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி, பீகார்ல இருக்கக்கூடிய லாலு பிரசாத்துடைய ஆர்ஜேடி. இந்த ரெண்டுமே தங்களை மண்டல் கமிஷனுடைய கட்சிகள் அப்படின்னு பேசி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளாக வலுவா இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு சாதி முத்திரையை குத்துறதுக்கு நரேந்திர மோடி பார்க்குறாரு. இந்தியாவில் பெரும்பான்மையான இந்துக்கள், அந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடி சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த இந்தியாவில் இவ்வளவு நாளும் நாளாந்தர குடிமக்களாக தான் இவங்க வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் நடத்துறாங்க. அப்படி நடத்தக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அணியா இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி மாறி இருக்கு. மண்டல் கமிஷனுடைய இடஒதுக்கீடு நிறைவேற்றினதுக்காக விபி சிங் ஆட்சியை கலைக்கிறதுக்காக கலவரம் பண்ண முயற்சி பண்ண கட்சி பாஜக. அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி அத்வானியை கைது பண்ணது லாலு பிரசாத் யாதவ். அன்னைக்கு வந்து லாலு பிரசாத் யாதவ் ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னார். ராமர் கோவிலை நோக்கி அந்த கரசேவர்களை அணிதிரட்டி அவர் வந்து அத்வானி நடத்தின அந்த ரத யாத்திரை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது. பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு கோரிக்கை வலுவா வர்றதை திசை திருப்புறதுக்காக அவர் வந்து இதை பண்றாரு அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் அப்பவே சொன்னார். மோடியுடைய கேபினெட் இருக்குல்ல, இந்த அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அதிகாரம் பொருந்திய அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகமா கிடையாது. அதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அடுத்து நிதின் கட்காரி, பியூஷ் கோயல், இப்படி அதிகாரம் பொருந்திய அந்த கேபினெட்டில் முடிவெடுக்கக்கூடிய எல்லா பதவிகளிலும் இவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன் வச்சு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடிகளுடைய உரிமைகள் முன்னெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ராமர் கோயிலை கட்டி அதை மடைமாத்திரலாம்னு பிஜேபி நினைச்சது. அது எடுபடலை. அதனால தான் இப்போ திரும்ப இஸ்லாமியர்களை எதிரியாக மாற்றி இவங்க வந்து இந்த பிரச்சாரத்தை நடத்துகிறாங்க. இப்போ பிரச்சாரத்தில் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, உங்கள் இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, உங்கள் தங்கத்தை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, உங்கள் நிலத்தை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பேசுகிறார்ல. உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுடைய உரிமைகளை எடுத்து உயர்ஜாதியினருக்கு கொடுத்தது யாருன்னா பாஜக. வாழ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி அவர்கள் வந்து ஊபியில் நடத்தின அவரோட பிரச்சாரத்தில் பயங்கரமாக இந்தியா கூட்டணியை விமர்சிச்சிருக்காரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஜாதிகள் வந்து இந்தியா கூட்டணியையும் சமாஜ்வாதியையும் ஆதரிக்குது, இந்தியா கூட்டணி வந்து பயங்கரமான சாதி வெறியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே என்னவா இருக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் உரிமைகள் கொடுக்கப்படாத பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மக்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய ஒரு அணியாக இந்தியா கூட்டணியும், இதுவரைக்கும் இந்தியாவை வந்து சுரண்டி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஐடியாலஜி, இந்த ரெண்டுமா நின்று தான் இந்த தேர்தல் வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த தேர்தல் அப்படி தான் இருக்குது. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் 5 மாநில தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பீகாரில் அன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடத்திட்டாங்க. அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து ஏற்பட்டிருக்கு தங்களுடைய உரிமைகளை கேட்கிறது தொடர்பாக. இன்றைக்கி அது வந்து அன்னைக்கு வந்து அதை இவ்வளவு சீரியஸாக வந்து நம்ம நரேந்திர மோடியோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ எடுத்துக்கல. அவங்க அந்த ராமர் கோயிலை காமிச்சு ஏமாத்திடலாம் வழக்கமாக பண்ணுற மாதிரி அப்படின்னு பண்ணிட்டு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் தேர்தலுடைய ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவும் முடிய இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதி ரீதியான அந்த இடஒதுக்கீட்டை வந்து முதன்மைப்படுத்தின இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட எடுபட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ தான் புரிய வருது. அப்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் தோல்விகளை பயத்தை வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் அவங்க பயங்கரமாக இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கிறது கடவுள் பாகிஸ்தான். 2019 புல்வாமா தாக்குதல் மாதிரி ஒரு ட்ராமாவை நடத்தி அவங்க வெற்றி பெற்ற மாதிரி இந்த முறை அதுவும் பண்ண முடியல. அப்போ கடைசி ஆயுதமாக அவங்க வந்து வச்சுருக்கிறது இந்த பாகிஸ்தான். இப்போ இந்தியா கூட்டணியை பாகிஸ்தான் ஆதரிக்குது, காங்கிரஸும் சமாஜ்வாதியும் வெற்றி பெறணும்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சக்திகள் விரும்புது அப்படின்லாம் கூட அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளாக இதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எடுபடுமா அப்படிங்கிறதும் கேள்வியாக மாறி நிற்கிது. அவர் ஏன் உத்தரப்பிரதேசத்துலேயும்
பீகார்லேயும் பேசுகிறப்ப இந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் அதிகமாக பேசுகிறாருன்னா அங்கே வந்து ரெண்டு கட்சிகள் இருக்குது. ஒன்று உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி, இன்னொன்று பீகாரில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத்துடைய ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதாதளம். இந்த ரெண்டுமே தங்களை மண்டல் கமிஷனுடைய கட்சிகள் அப்படின்னு பேசி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளாக வலுவாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு சாதி முத்திரையை குத்துறதுக்கு நரேந்திர மோடி பார்க்குறாரு. ரெண்டு விஷயம், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார், இந்த ரெண்டு இடங்கள்லையுமே இந்த தேர்தலில் முக்கியமாக இருக்கிறது இஸ்லாமியர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்களுடைய ஒருங்கிணைவு தான் இங்கே பிஜேபியை வந்து வலிமையாக வீழ்த்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அந்த இடம் அப்படிங்கிறத அவர் மடைமாற்றி பேசுகிறதுக்கு இந்த பிரச்சாரங்களை பண்ணுறாரு. இப்போ நம்ம நாட்டில் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி வாரியாக தான் இருக்குது. மத வாரியாக காங்கிரஸோ இல்லை இந்தியா கூட்டணியோ வந்து மத வாரியாக இடஒதுக்கீடு கொடுத்து வாக்கு வங்கிக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்துக்களை வந்து இரண்டாம் தர மக்களாக மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாகவே காங்கிரஸ் வந்து இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதாவது மத ரீதியான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது. இஸ்லாமியர்களும் இங்கே பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்கு உள்ளே இருந்து ஒரு இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி சில மாநிலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அகில இந்திய அளவில் எடுத்து பார்க்குறப்ப ஓபிசி கேட்டகரிக்கு உள்ளே தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய வாழ்வு நிலை, அவங்களுடைய பொருளாதார அரசியல் நிலைகள் குறித்தெல்லாம் ஏற்கனவே சச்சார் கமிட்டி அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலை. இப்படி தான் வரலாறு இருக்குது. இதில் மத ரீதியான இடஒதுக்கீடை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு எந்த இடத்துலையும் காங்கிரஸ் வந்து வாக்குறுதிகளும் கொடுக்கல. ஆனால் மத ரீதியாக மக்களை வந்து பிளவுபடுத்தி காட்ட வேண்டிய இடம் வந்து நரேந்திர மோடிக்கு ஏற்படுது. இப்போ நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்தியாவுடைய வரலாறாக எடுத்து பார்க்குறப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவங்களுடைய ஐடியாலஜியாக எடுத்து பார்த்தோமோ இந்தியாவில் பெரும்பான்மையான இந்துக்கள், இவர்கள் இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடி சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த இந்தியாவில் இவ்வளவு நாளும் நாலாந்தர குடிமக்களாக தான் இவங்க வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் நடத்துகிறாங்க. சூத்திரர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நாலாந்தர மக்களாக தான் இவங்க வந்து நடத்தப்படுறாங்க. அப்படி நடத்தக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அணியாக இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி மாறி இருக்குது. கடந்த காலத்தில் காங்கிரஸ் இதையெல்லாம் செய்யாட்டா கூட இன்றைக்கி அந்த அணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், ஆர்ஜேடியாக இருக்கலாம், சமாஜ்வாடியாக இருக்கலாம், இவங்கள்லாம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை பேசக்கூடிய கட்சிகளாக இருந்திருக்காங்க. இப்போ அந்த இடஒதுக்கீட்டுடைய உரிமைகளை இவ்வளவு நாளும் பேசி மீட்ட இயக்கங்கள் இந்த இயக்கங்கள். மண்டல் கமிஷனுடைய இடஒதுக்கீடு நிறைவேற்றினதுக்காக விபி சிங் ஆட்சியை கலைக்கிறதுக்காக கலவரம் முயற்சி பண்ண கட்சி பாஜக. அந்த பிற்படுத்தப்பட்ட மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது அது நிறைவேற்றப்படுறப்ப இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய பிற்படுத்தப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்படுது. அந்த எழுச்சியை மத ரீதியாக திசை திருப்புனது வந்து பாஜக. அதுக்காகவே அத்வானி வந்து ரத யாத்திரை போனார். அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி அத்வானியை கைது பண்ணது லாலு பிரசாத் யாதவ். அன்னைக்கு வந்து லாலு பிரசாத் யாதவ் ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னார், கமண்டலம் வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்க அனுமதிக்க முடியாது, நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம். அந்த ராமர் கோவிலை நோக்கி அந்த கரசேவர்களை அணிதிரட்டி அவர் வந்து அத்வானி நடத்தின அந்த ரத யாத்திரை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது. பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு கோரிக்கை வலுவாக வர்றதை திசை திருப்புறதுக்காக அவர் வந்து இதை பண்ணுறாரு அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் அப்போவே சொன்னார். இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்போ பாஜக கட்சியில் பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு, எல் முருகன் அப்படிங்கிற தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் பார்க்குறப்போ சொல்கிறது கூட அந்த மாதிரியான தலைவர்கள் யாரும் இல்லையே, ஏன்? அதாவது இந்த தேர்தலில் அது ஒரு முக்கியமான இடமும் ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த திரௌபதி முர்மு, இதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த், இவங்களெல்லாம் வந்து நாங்கள் பதவியில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத இவங்க ஒரு பிரச்சாரமாக பண்ணுறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்துகிற வரைக்கும் 24 வருஷம் சிவராஜ் சிங் சவுகான் தான் மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பெரிய அரசியல் எழுச்சி ஏற்படுத்தப்பட்ட பிறகு மனோஜ் யாதவ்னு ஒருத்தரை வந்து அவங்க இதாக கொண்டு வராங்க, இது முதலமைச்சராக கொண்டு வராங்க. அவரை முதலமைச்சராக கொண்டு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஆட்டிறைச்சி கடைகளை தான் தடை பண்ணுறாரு. அப்போது இந்த இடத்துல உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அவங்க முதலமைச்சராக்குறாங்க. ஆனால் அவங்க கால்நடை வளர்ப்பு இருக்கக்கூடிய சமூகம் தான் மனோஜ் யாதவுடைய சமூகம். கால்நடை வளர்ப்பு இருக்கணும் அப்படின்னா
அதில் வந்து இறைச்சி கடைகள் இருக்கணும். இறைச்சி கடைகள் இருந்தால் தான் கால்நடை வளர்ப்பு இருக்க முடியும். அவங்களுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு அவர் எடுக்கிறார். இப்போ திரௌபதி முர்மு ஒரு அதிகாரம் பொருந்திய மனிதரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் வந்து ஒரு பொம்மையான குடியரசுத் தலைவர் பதவியில் வைக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு படி மேலே போய் பிற்படுத்தப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடின்னு கூட பிஜேபி பிரச்சாரம் பண்ணுவாங்க. 2014 தேர்தலில் இதே வட இந்திய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ஜார்க்கண்டில், மத்திய பிரதேசத்தில் பிற்படுத்தப்பட்ட பிரதமர் வேட்பாளர் அப்படின்னே நரேந்திர மோடியை பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரத்துக்காகவே பயன்படுத்துறதாவே இருக்கட்டும், ஆனா காங்கிரஸ்ல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது கூட தலைவர்கள் யார்? அதுதான் நான் முழுமையாக நான் சொல்கிறேன். அதாவது நரேந்திர மோடி பிறப்பால் பிற்படுத்தப்பட்டவரா அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவர் ஒரு சமூகத்தை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு கொண்டு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி வெற்றி பெறாங்க. நீங்கள் திரௌபதி முர்மு இருக்கிறாங்க, ராம்நாத் கோவிந்த் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு பொம்மையான குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்காங்க. மோடியுடைய கேபினட் இருக்குல்ல, அந்த மோடியுடைய கேபினட் அதிகாரம் பொருந்திய இந்த அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளில் அதிகாரம் பொருந்திய அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக கிடையாது. அதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஏன் தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி சார்பாக எலெக்ஷனில் என்னென்னு வெற்றி பெறாரு பொன் ராதாகிருஷ்ணன், தனி செல்வாக்குடையவராக இருக்கார். ஆனால் அவர் இணையமைச்சர் தான். ஆனால் நிர்மலா சீதாராமன் தான் வந்து இதாக வர்றாங்க. அடுத்து நிதின் கட்காரி, பியூஷ் கோயல், இப்படி அதிகாரம் பொருந்திய அந்த கேபினட்டில் முடிவெடுக்கக்கூடிய எல்லா பதவிகளிலும் இவங்க தான் இருக்காங்க. இதே மாதிரி இங்கே அசாமுடைய முதல் பிராமின் சிஎம் இருக்கார்ல, அதுவே பாஜகக்காரரை தான் போடுறாங்க. முதல் முறையாக அசாம் மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு பார்ப்பனரை வந்து முதலமைச்சராக்குனதே பாஜக தான் பண்ணுது. இப்படி அதிகாரம் பொருந்திய இடங்கள் எல்லாமே பார்ப்பனர்கள்ட்ட இருக்கும். திரௌபதி இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி அண்ணாமலையை கொண்டு வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இதை பண்ணாங்களா அப்படின்னா பண்ணலை. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு இடம் முக்கியமானது. ஒரு கட்சியில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா, அந்த சமூகத்துக்கே இடஒதுக்கீடு கொடுக்குறதா. இப்போ பிற்படுத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எல்லாருக்குமான இடஒதுக்கீடை கொடுக்கறது மூலமாக ஒட்டுமொத்த சமூகமும் பலனடையும். ஆனால் பிஜேபி என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சராக்கியிருக்கோம் அப்படிங்கும். அவர் அந்த சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார். இப்போ எல் முருகன் இருக்கிறார், நாங்கள் ஒரு அருந்ததியரை மாநில தலைவராக்கினோம், நாங்கள் ஒரு அருந்ததியரை மத்திய அமைச்சராக்கினோம் அப்படின்லாம் பிஜேபி பிரச்சாரம் பண்ணும். ஆனால் அருந்ததியர் சமூகத்திற்கான 3% இடஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தது திமுக. முதல் முறையாக திமுக அருந்ததியர்களை ஒரு சமூகத்திலேருந்து ஒருத்தரை ராஜ்யசபா உறுப்பினராக்குது, ஒருத்தர் துணை சபாநாயகராக்குது. அடுத்து வந்து 3% இடஒதுக்கீடு கொடுக்குது. இப்போ அதிமுக தனபாலை வந்து சபாநாயகராக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே துணை சபாநாயகராகவும் அமைச்சராகவும் மந்தியூர் செல்வராஜ் ஆக்குனது திமுக. இதெல்லாம் மறைக்கப்பட்டுரும். இப்போ 3% இடஒதுக்கீடு அருந்ததியர் சமூகத்துக்கு அதிக பலனா, இல்லை எல் முருகன் மாநில தலைவரானது அதிக பலனா? இப்போ எல் முருகன் மாநில தலைவரானது மூலமாக அருந்ததியர்களை பிஜேபி வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் திமுக கொடுத்த 3% இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் சமூகத்திலேருந்து கூடுதலான மருத்துவர்கள் வர்றாங்க, அருந்ததியர் சமூகத்திலேருந்து கூடுதலான பொறியாளர்கள் வர்றாங்க, தாசில்தார்கள் வர்றாங்க, மாவட்ட நீதிபதிகள் வர்றாங்க. அதிகாரத்துக்குள்ள, அரசு பணிகளுக்குள்ள, கல்வியில், வேலைவாய்ப்பில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது மேம்படுத்தி கொண்டு வருது. இப்போ இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடி மக்களுக்கான ஒட்டுமொத்தமாக சமூகத்துடைய முன்னேற்றத்தை அந்த தேர்தல் அறிக்கை பேசுது. இப்போ இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி இப்போ காங்கிரஸில் தலைவராக இருக்க அந்த இடத்துல கூட இன்றைக்கி காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதை யாரும் பெருசாக பேசுகிறதில்ல. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு நீண்ட காலமாக செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக கர்நாடகா மாதிரியான ஒரு மாநிலத்திலேருந்து வளர்ந்து வந்து கர்நாடக அமைச்சராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கி காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவராகவும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். அப்போது இது அதிகமாக பேசப்படலை. காங்கிரஸில் முக்கியமான தலைவராக இருக்கார். ஆனால் அதையும் தாண்டி முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸுக்கு வேற ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் கூட தலைவராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கட்சி பேசக்கூடிய, அந்த இந்தியா கூட்டணி பேசக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமானது. இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து, தலித் சமூகத்திலிருந்து ஒரு குடியரசுத் தலைவர் இந்த சமூக தேவையா? ஒட்டுமொத்தமாக தலித் சமூகத்துடைய முன்னேற்றம் தேவையா? 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தி வழக்கு போட்டது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ளவங்க. அதை நாங்கள் உடைப்போம், இடஒதுக்கீட்டுடைய அந்த எல்லையை 50% மேலே கூட்டுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து நடைபயணத்திலே பேசிட்டார். ஒரிசாவிலேருந்து நடந்து வரும்போதே அவர் பேசிட்டார். அப்போ இந்த இடங்களெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப இந்த அடையாளப்படுத்தக்கூடிய வேலையை பாஜக பண்ணுது. ஆனால் அதுக்கு நேர் எதிராக ஒட்டுமொத்த சமூகத்தையும் மேம்படுத்துறதுக்கான தேர்தல் அறிக்கையையும் தேர்தல் பிரச்சாரத்தையும் இந்தியா கூட்டணி வந்து
பேசுது. இந்த இடஒதுக்கீட்டுக்காக கட்சியையும் ஆட்சியையும் இழந்தவர்கள் நாங்கள்னு கடந்த காலத்தில் வந்து லல்லு பிரசாத் வந்து பேசியிருப்பார். இப்போ இந்த தலைவர்கள் எல்லாருமே இந்த இடஒதுக்கீட்டை மையமாக வச்சு அரசியலை முன்னெடுத்தவங்க. ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. ராஜீவ் காந்தி கிடையாது. ராகுல் காந்தி மண்டல் கமிஷனுக்கு எதிராக ராஜீவ் காந்தி பேசினார். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி அதுக்கு நேர் எதிராக மாறி இருக்காரு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஒட்டுமொத்த சமூகத்துக்கானதா இல்லை அடையாளப்படுத்துவதா அப்படிங்கிற இடம் வந்து இந்த தேர்தலில் முக்கியமான ரோலை வந்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கின நாள்லேருந்தே இருக்குது. இன்றைக்கி மக்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான இந்த இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு இதை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறதுனால தான் இவங்க வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ காலங்காலமாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை வந்து பிஜேபி எப்படி பயன்படுத்தியிருக்குன்னா, அவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய அரசியல் எழுச்சியை மழுங்கடிக்கிறதுக்காகவே பயன்படுத்தியிருக்கு. அதுவும் நம்ம லல்லு பிரசாத் யாதவுடைய வார்த்தைகளே சொல்லுறாருன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது அப்படின்னார். ஏன்னா அதுக்கு பிறகு இந்தியாவுடைய அரசியலில் வந்து அந்த 1990களில் உருவாகுச்சு பார்த்தீங்களா ஒரு மண்டல் எழுச்சி, அது மடைமாற்றப்பட்டு மதவாதம் வந்து நிரப்பப்படுது. அப்போது அந்த அந்த ரத யாத்திரை, அந்த பாபர் மசூதி இடிப்பு, இது எல்லாமே இப்போ பீகார், உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு எழுச்சி, அங்கே 2 பார்ட்டிகள் உருவாகுது பார்த்தீங்களா, கட்சிகளாக உருவாகிறாங்க பார்த்தீங்களா, அது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்னு பரவாமல் உடனடியாக மத அரசியலுக்குள்ளே திசை திருப்பப்படுது. இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன் வச்சு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு பழங்குடிகளுடைய உரிமைகள் முன்னெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ராமர் கோயிலை கட்டி அதை மடைமாத்திரலாம்னு பிஜேபி நினச்சது. அது எடுபடலை. அதனால தான் இப்போ திரும்ப இஸ்லாமியர்களை எதிரியாக மாற்றி இவங்க வந்து இந்த பிரச்சாரத்தை நடத்துகிறாங்க. இப்போ பிரச்சாரத்தில் அவர் திரும்ப சொல்கிறாரு, உங்கள் இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, உங்கள் தங்கத்தை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, உங்கள் நிலத்தை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பேசுகிறார்ல. உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட SC ST OBC இவங்களுடைய உரிமைகளை எடுத்து உயர்ஜாதியினருக்கு கொடுத்தது யாருன்னா பாஜக. யாருமே போராடாமல், யாருமே கேட்காம 10% இடஒதுக்கீடை வந்து கொடுத்தது வந்து பாஜக. அப்படி இஸ்லாமியர்களுக்கு பாஜக காங்கிரஸ் இப்போ உண்மையா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அது எதை வச்சு சொல்றீங்க? EWSன்னு ஒன்று கொண்டு வர்றாங்கல்ல, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுக்கு ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் அளவீடுகள் கொண்டு வராங்க. இப்போ ஒவ்வொரு தேர்வுலையும் நம்ம பார்க்குறோம், அது நீட்டாக இருக்கலாம், SBIக்கான எக்ஸாமாக இருக்கலாம், இந்த மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு தேர்வுகளுக்கு பார்க்குறோம். எல்லா கேட்டகரியும் விட ரொம்ப கம்மியான மதிப்பெண்ணை அந்த EWSக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இது வரைக்கும் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான போராட்டம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து நடக்குது. தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக பார்ப்பனர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. அது ரத்து செய்யப்படுது. பெரியார், அண்ணா, காமராஜர் இவங்கெல்லாம் போராடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு வேணும்னு ஆணைமுத்தையா இன்னும் பல தலைவர்கள் போராடுறாங்க. அது 1990 நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 92 அமலுக்கு வருது. இன்ன வரைக்கும் 27% இடஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படலை. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து TR பாலு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் அதாவது வழியாக நிரப்பக்கூடிய இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள், நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லா சொல்லுவாங்க, திருச்சியில் ஒன்று இருக்குது, பெங்களூரில் ஒன்று இருக்குது, எல்லா மாநிலங்கள்லேயும் ஒன்று இருக்கும். இதில் எங்கேயுமே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படலை. இப்போ தமிழ்நாட்டில் திருச்சியில் மட்டும் பண்ணிடுறாங்க, தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. ஆனால் பெங்களூர்லேயோ புவனேஸ்வர்லேயோ இப்படி வேறு எங்கேயுமே நடத்தப்படலை. இந்த பல்கலைக்கழகங்களுக்கான செலவை மாநில அரசு பண்ணுது. இந்த பல்கலைக்கழகங்களுக்கான நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லாவுக்கான தலைவராக மாநில கோர்ட்டு, ஹைகோர்ட்டு ஜட்ஜு இருக்கிறாரு. ஆனால் அது எங்கேயுமே நிறைவேற்றப்படலை அப்படின்னு கேஸ் நடத்துகிறாங்க. இப்போ இந்த இடங்களெல்லாம் எடுத்து கொடுத்தது யார்? பாஜக தான் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்குது. அதே மாதிரி உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, VCK, பாமக எல்லா கட்சிகளும் கேஸ் நடத்தி தீர்ப்பு வாங்குறாங்க இடஒதுக்கீடு அமல்படுத்தணும்னு. அதை 1 வருஷம் தள்ளி போடுறோம் அப்படின்னு தான் மோடி அரசாங்கம் சொல்லிச்சு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் OBC SC STகளுக்கான உரிமைகளை எடுத்து உயர்ஜாதியினருக்கு, பார்ப்பன பனியாக்களுக்கு கொடுத்த கட்சி பாஜக. அதை மறைச்சிட்டு இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத OBCகளுக்கு உள்ளேயும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளேயும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார். அது ஏன் பரப்புகிறாருன்னா, இவர் இந்த 10 ஆண்டுகளில் கொடுத்தாரு பார்த்தீங்களா பார்ப்பனர்களுக்கு, பனியாக்களுக்கு, உயர்ஜாதியினர்களுக்கு, அதை மறைக்கிறதுக்காக. அது இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் விவாதமாயிருச்சு. ராகுல் காந்தியே பேசுகிறாரு, அகில இந்திய அளவில் வந்து துறை செயலர்கள் எவ்வளோ பேர் SC ST, எவ்வளோ பேர் OBC, எவ்வளோ பேர் அப்பர் கேஸ்ட்டு, ஜட்ஜிகள் எவ்வளோ பேர், நீதிபதிகள் எவ்வளோ பேர் வந்து உயர்ஜாதியினர்லாம் ராகுல் காந்தி பேசி அது வைரல் ஆயிடுச்சு. அப்போ இது கேள்விக்குள்ளாகக்கூடிய இடத்துல தான் செஞ்ச
பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித்களுக்கு மற்றும் பழங்குடியினர்களுக்கு இது பாஜக ஆர்எஸ்எஸ் செஞ்ச துரோகங்களை மறைக்கிறதுக்காக இவங்க மீண்டும் இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறாரு நரேந்திர மோடி. அடுத்ததாக பிரச்சாரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மோடி அவர்களோட பிரச்சாரமாக ஒடிசாலையும் ஒரு பிரச்சாரம் நடந்தது. அந்த பிரச்சாரத்தில் வந்து மக்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறையோட சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவர் எதை சொல்கிறாரு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் ஒரு ஒரு அகில இந்திய கட்சியுடைய தலைவர், அகண்ட பாரதத்தை கனவு கண்ட ஆர்எஸ்எஸ் கிளையில் வந்த பாஜக, இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்லாம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கடவுளாக ராமரை கொண்டு வர்றதுக்கு கூட முயற்சி பண்ணக்கூடிய பாஜக இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி பேசுகிறார், ஒரு பிராந்தியவாதம் பேசுகிறார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் விகே பாண்டியன்கிற மதுரையை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து அங்கே வந்து ஒரிசா முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. அதனால் மையமாக வச்சு இப்போ நேற்று கூட அமித்ஷா பேசியிருக்காரு, இது ஸ்மிருதி இரானி பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்கள் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ இவ்வளவு நாளும் ஒரே இந்தியா பேசுனீங்களே, அது பொய்யா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறப்ப தமிழ்நாட்டின் மீது ஒரு வெறுப்பு பேசுகிறீங்க, தமிழர்கள் இழிவுபடுத்துகிறாங்கன்னு பேசுகிறீங்க, தமிழர்கள் திருடர்கள்னு பேசுகிறீங்க. நீங்களே சொன்னீங்க விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் குறிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ விகே பாண்டியன் அப்படின்னு ஒரு தமிழர், அவர் தமிழர், அவரை ஒரு நபரை தான் சொல்கிறாங்க. ஒரு நபரை சொன்னதை வச்சு நீங்கள் எப்படி மொத்த தமிழகத்தையுமே தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்கள் ஒரிசா வளங்களே கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு தான் ஸ்மிருதி இரானி சொல்கிறாங்க. விகே பாண்டியன் மட்டும் வச்சு சொல்லலை. இப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ இந்தியா முழுக்க சிவில் சர்வீஸ் எழுதக்கூடிய அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கேடராக போடுவாங்க. அப்படி இவர் போய் திரும்ப ஒரிசாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய முக்கியமான செயலராக கூட கேரளாவை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதை மையமாக வச்சு தமிழ்நாட்டை மலையாளிகள் கொள்ளையடிக்கிறார்கள்னு பேச முடியாது. அப்போது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஐஏஎஸ் குடிமை பணிகளில் வரக்கூடியவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போவாங்க. அதில் ஏற்கனவே வந்து விகே பாண்டியனுடைய பல்வேறு திட்டங்கள் வந்து அவருக்கு ஒத்துப்போகுது. இப்போ அப்படி ஒத்துப்போகக்கூடிய காலகட்டத்தில் அவர் ஒரிசாவுடைய முதல்வருக்கு நெருக்கமாக இருக்கிறாரு. அவர் வந்து வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இணைகிறாரு. இப்போ நீங்கள் வந்து இப்போ எல் முருகனை வந்து இவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் தேர்ந்தெடுத்தாங்க, இல்லை நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டில் இருந்தால் ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாங்க. இவங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜெய்சங்கரை தமிழருங்கிறீங்க, அவர் தமிழ்நாட்டில் இருந்தால் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படிலாம் பண்ணப்படலை. எல் கணேசன் வேறு ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கார், ஆளுநராக வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்க முடியும். இப்போ நிர்மலா சீதாராமனை தமிழர்னு இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்க தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை. எல் முருகன் தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை. அவர் ஜெய்சங்கர் தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை. அப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கலாம். அவர் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக ஒரிசாவுடைய முதலமைச்சராக நவீன் பட்நாயக் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரிசாவை ஒரு வளர்ச்சி அடைய வைக்கிறார். அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, தமிழர்கள் ஆள்வதா அப்படின்னு கேட்டது வந்து அந்தந்த மாநிலத்துக்குள்ள ஒரு அரசியல் தன்மை இருக்கும், அதை அங்கே இருக்கக்கூடியவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அதை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன தவறு இருக்கு? மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும்னு சொல்றதுல என்ன தவறு? மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றதா இருந்தா, இப்போ இந்தியாவுடைய மைந்தர்களாக அந்த சித்பவன் பார்ப்பனர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எப்படி இந்தியாவை வந்து ஆளலாம்? இப்போ இந்தியாவுடைய குடிமக்கள் கிடையாது, இவங்க இந்திய மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, இவங்க கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவங்க. விகே பாண்டியன் ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போயிருந்தால் இவங்க ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்காங்க. அப்போது சித்பவன் பார்ப்பனர்கள் எப்படி வந்து இந்தியாவை ஆள்றாங்க, நரேந்திர மோடி குஜராத்காரர் தானே, அவர் எப்படி வந்து இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறாரு? பிரதமருக்கு அந்த இது கிடையாது, அதாவது முதலமைச்சருக்கு தான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன். இப்போ முதலமைச்சருக்கு அவங்க சொல்கிறாங்களே, யோகி ஆதித்யநாத் உத்தரகண்ட்காரர், எல்கே அத்வானி பாகிஸ்தான்காரர், அவர் எப்படி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் பாஜக தலைவராக இருந்தார், துணை பிரதமராக இருந்தார், பாகிஸ்தானில் பிறந்தவர் அவர். இப்படி பாஜக காரங்களை எடுத்து பார்த்தாலே நிறைய மாறும். ஒரு அதிகாரி 24 வருஷமாக ஒரிசா மக்களுடைய அபிமானத்தை வந்து நவீன் பட்நாயக் பெற்றிருக்காரு. அந்த அரசு வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கு. அந்த அரசில் ஒரு முக்கியமான ரோல் வந்து இவர் வந்து விகே பாண்டியன் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்போது இந்த இடத்தெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்ப அந்த மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சுருக்காங்க. அப்போ நல்லது செய்யக்கூடிய இடத்துக்குள்ளே இருந்து தான் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்றைக்கி இப்படி பேசுறீங்க, பூரி ஜெகநாதர் ஆலயத்தை கட்டினது தமிழர் மரபில் வந்தவங்க தான். தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுடைய மரபில் இருந்து அவங்க வந்து ஒரிசாவுக்கு பெண் எடுத்திருக்காங்க. ராஜராஜ சோழனுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் அந்த கோயிலே கட்டுறாங்க.
சோழ வம்சத்துக்கும் ஒரிசாவுக்கும் நீண்ட காலமாக தொடர்பு இருக்குது. அப்போ அந்த பூரி ஜெகநாதருடைய கோவிலில் கட்டினவங்களில் தமிழர்களுடைய மரபு இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து அவங்க பெண் குடுக்கல் வாங்கல் சோழ வம்சத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வரலாறுலாம். ஆனால் அமித்ஷாவுக்கும் அங்கே எந்த சம்பந்தமும் கிடையாது. மரபுகள் அங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒடிசால மட்டும் இருக்காது, பல மாநிலங்கள்ல இருக்கலாம். அதுக்காக எல்லா மாநிலங்களையும் தமிழர்கள் ஆள முடியும்? மக்கள் தானே தேர்ந்தெடுக்க போகிறாங்க. வி.கே. பாண்டியன் வந்து நாளைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்தால் அவர் முதலமைச்சராக கூட ஆக முடியும். ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தப்ப இதே மாதிரி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து கேரளாவை சேர்ந்த ஒருத்தங்களை அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போது இப்போ இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் அமித்ஷா வந்து இதை பேசுகிறார். இப்போ அமித்ஷா வந்து குஜராத் பனியா, அவர் வந்து ஒரிசாவில் யார் ஆளணும்னு அவரையும் பேசுகிறார். ஒரிசா மக்கள் தானே முடிவெடுக்க போகிறாங்க. ஒரிசா பாஜக தலைவர் பேசுகிறது கூட வேறு. ஆனால் குஜராத்திலிருந்து வரக்கூடிய பனியாவான அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இதை பேசுகிறாங்க. அப்போ இந்த இடமே வந்து அவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட்டே உடஞ்சி போகுது. அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து அந்தந்த மாநிலத்துக்குள்ளே தான் நியமிக்கப்படணும் அப்படின்னு இவங்க ஏதாவது சட்டம் கொண்டு வர போகிறாங்களா? இல்லை அந்தந்த மாநிலங்களுக்குள்ளே இருந்து தான் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத இவங்க கொண்டு வர போகிறாங்களா? அப்போ அந்த இடங்கள்லாம் வருது. இப்போ இவங்க மத்திய அமைச்சராக்குறாங்க, ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து பாஜகவே பண்ணுது. ஆனால் ஒரு ஒரிசா உடைய முதலமைச்சருக்கு வந்து ஆலோசகராக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அடிப்படையில் இவங்க வந்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கே எதிராக அவங்க பேசுகிறாங்க. இப்போ அதான் நான் சொன்னேன். இப்போ வாட்டாள் நாகராஜ் இப்படி பேசலாம். அவர் வந்து ஒரு பிராந்தியவாதம் பேசக்கூடியவர், இனவாதம் பேசக்கூடியவர். நம்ம ஊரில் நாம் தமிழர் சீமான் மாதிரி இருக்கிறவங்க பேசுவாங்க. இப்படி அந்தந்த ஊரில் சில பேர் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. நீங்கள் இந்திய ஒற்றுமை பேசுகிறீங்க, எல்லாரும் இந்தியர்களுங்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரே ரேஷன் கார்டுங்கிறீங்க. ஆனால் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரிசாவில் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. தமிழ்நாட்டிலேயே கூட அப்படியான குரல்கள் வந்து சீமான் மாதிரியான ஆட்கள் கூட இன்னும் முன்வைக்கலை. எப்படி வந்து இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் கேட்கல. ஆனால் நீங்கள் அகில இந்திய ஒற்றுமை பேசுகிறீங்களே, அப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இல்லையா? நீங்கள் உங்களுடைய அகண்ட பாரதத்துக்குள்ளே தமிழ்நாடு இல்லையா? அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வந்து இதில் வருது. இன்றைக்கு பல தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.